இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 11ஆம் நாள் 23/2/2026 பிப்ரவரி மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:32 லக்னம் கும்ப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஷஷ்டி காலை 10:08 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சப்தமி வருகின்றது. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மாலை 5:25 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. மாலை 5:25 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம். அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:25 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வேலைகளை எல்லாமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. ஆன்மீக ஈடுபாடுகளுடனும் இருப்பீங்க. இதமான ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நன்றாக யோசித்து வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. பணியின் பொழுது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. மனதுல சின்ன சின்ன தேவையற்ற எண்ணங்களும் ஏற்படலாம். இதுல நீங்க கவனத்தை செலுத்தவும் வேண்டாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவுல அமைதியின்மையை ஏற்படுத்தாதவாறு பார்த்தும் கொள்ளுங்க. உங்கள் துணை இடத்துல அன்பான நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. என்ற லாபகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. பக்கபலமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்திற்கு தேவையான நன்மைகளும் உண்டாகும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை திறனினால பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கோவில் நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்களுக்குள்ள இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். வேலையில முன்னேற்றமும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத இடத்துல இருந்து பணவரவும் கைக்கு வந்து சேரும். வெளியூர் பயணங்களின் பொழுது சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்கத்தாங்க செய்யும். வேலை இடங்கள்ல மேலதிகாரிகள் இடத்துல கோபப்படவும் வேண்டாம். மனைவி இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. செலவுகள் செய்வதில் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அரசு அதிகாரிகள் இடத்துல பக்குவமாக பேசுவதும் நல்லது. கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வாக்குவாதங்களும் நீங்கும். ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. என்ற எதிர்பார்த்த வேலைகள்ல காலதாமதங்கள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் நடைபெறும். செலவுகளை குறைப்பதற்கு திட்டமிடவும் செய்வீங்க. விசேஷங்களை முன்னின்று நடத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை சரி செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. மன நிறைவாக உணரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். ஆராய்ச்சி கல்வியில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது புதிய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். பிள்ளைகளுடைய வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். மாலையில வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும் என்ற தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சில நாட்களாக இருந்து வந்த தொந்தரவுகளும் நீங்கும். சொத்துக்கள் தொடர்பாக நிலுவையில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வெளியாட்களும் நண்பர்கள் ஆவாங்க. என்று கண்மூடித்தனமாக யாரையும் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம்.
சொந்த சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. பணியிடத்துல முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். ஆபத்தாக இருந்து வந்த வணிக நடவடிக்கைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தேவையற்ற முதலீடுகள் செய்யவும் வேண்டாம். எதிர்காலம் தொடர்பாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். எதிலும் என்று பதட்டமின்றி செயல்படுவதும் நல்லது. பழைய நினைவுகளின் மூலமாக சோர்வும் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்து வந்த பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. இழுபறியாக இருந்து வந்த பணிகளும் நீங்கும். தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிறைவு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சோர்வும் ஏற்படலாம். பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சிகரமாகவும் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. தெளிவான மனதுடனும் இருப்பீங்க. சில சாதகமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சில கடினமான சவால்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை திறமையாக கையாள்வதும் நல்லது. இன்று மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. திருமண உறவுல என்று உங்களுடைய முன்கோபத்தினை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். பண இழப்புல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. நிதிநிலையை எச்சரிக்கையாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. சில மகிழ்ச்சிகரமான தகவல்களும் வந்து சேரும். பொருளாதார வசதிகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். புதிய தெம்புடன் தொழிலை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். இன்று ஆதரவுகளும் இருக்கும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பக்தி உடைய நல்ல நாள் என்றும் கூறலாம். மேன்மையும் உண்டாகும், உயர்வும் உண்டாகும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கி இருப்பும் இருக்கும். உண்மையான நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அவசரப்பட்டு சில நேரங்கள்ல முன்கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. இன்று தாமதமாக வீட்டிற்கு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவுக்கு தகுந்த மாதிரி செலவுகளும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த சோம்பேறித்தனமான போக்கும் மாறும். விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல ஒருவரையொருவர் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. யாரையும் குறை கூறவும் வேண்டாம். சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடன் போராட வேண்டியதும் தங்க இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளவும் மாட்டாங்க. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. காலையில சற்று ஓய்வாகவும் உணர்வீங்க. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்களின் மூலமாக சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று பெரும்பாலான நேரத்தை பொழுதுபோக்கு விஷயங்களுக்காக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இன்று நிதானமாக இருப்பதும் நல்லதுதாங்க. எந்த ஒரு செயலை செய்தாலுமே அதுல நல்ல திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் செய்யவும் வேண்டாம். சில ஏமாற்றங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பட்ஜெட் போட்டு செலவு செய்வதும் நல்லது. வணிக நடவடிக்கைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வர்த்தக முதலீடுகள்ல ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதும் நல்லது. தவறி போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கவும் காண்பீங்க. மனதளவுல தன்னம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது. வெளிவட்டார தொடர்புகளும் விரிவடையும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும்.
ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சமநிலையான உணர்வுடனும் இருப்பீங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும் என்று மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். பணிகளை நல்ல தரமாக முடிக்கவும் செய்வீங்க. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையாக பேசவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில உறவு பிடிப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு கால்நடை வியாபாரத்துல யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனத்துல லாபமும் உண்டாகும். சில புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆட்சியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அரசாங்க அதிகாரிகள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். சிலருக்கு வீடு மனை இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில முன்னேற்றமும் இருக்கும். சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்துல திட்டமிட்ட வேலைகளையும் செய்வீங்க. இன்று பிள்ளைகளுக்கு தேவையான உதவிகளை செய்தும் தருவீங்க. நண்பர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. இணையதள மோசடிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அனாவசியமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் இருக்கும். மனைவியின் வழியில மதிக்கவும் படுவீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிணக்குகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சிகள் பெரும்பாலான வேலைகள்ல வெற்றியையும் பெற்றுத்தரும். மன அமைதியாகவும் உணர்வீங்க. சேவை துறையில இருக்கிறவங்க நேர்மறையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. சிலர் உங்களை மீது பொறாமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். பயணங்களின் மூலமாக உங்களுக்கான முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று பொறுமையுடன் செயல்பட்டு எண்ணிய வேலைகள்ல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல உத்வேகமான போக்கம் காணப்படும். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. கவலைகள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையின் மூலமாக பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பிரார்த்தனைகள் மற்றும் தொண்டு நடவடிக்கைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால நன்மைகளும் உண்டாகும். தெளிவாகவும் உணர்வீங்க. நம்பிக்கையான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. பணியில உங்களுடைய நேர்மையான அணுகுமுறையின் காரணமாக சாதகமான பலன்களையும் பெறலாம். பணியில உங்களுக்கு பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடனான அணுகுமுறையில நேர்மையாகவும் உணர்வீங்க. இருவருக்கும் இடையில நல்ல உறவு பிணைப்பும் ஏற்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. மகான்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல மனிதர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இது உங்களுக்கு துணையாகவும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில முழு கவனத்தையும் செலுத்துவீங்க.
எதிர்பாராத லாபமும் இருக்கும். தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளினால நன்மைகளும் உண்டாகும். வேலையிடங்கள்ல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். அலைச்சல்களினால சற்று அவதியும் ஏற்படலாம். உங்களுடைய திறமைக்கு ஏற்ப வேலையில உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகள் மன தைரியத்தையும் ஏற்படுத்தும். உடன் இருப்பவர்களிடத்துல அளவாக பேசுவதும் நல்லது. செலவுகள் செய்வதில் கவனமாகவும் இருங்க. பண விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. வேலை இடங்கள்ல நுட்பமாகவும் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. உற்சாகமாகவும் இருப்பீங்க. பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. அரசாங்க விஷயங்கள் நல்லபடியாகவும் முடியும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் இருக்கும். வியாபாரத்துல வரவும் உயரும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகளுக்கு சாதகமான போக்கும் இருக்கும். செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த தகவல்கள் மகிழ்ச்சியான தகவல்களாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்கள் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். வீட்டுல உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வேலை தொழில் தொடர்பாக எடுக்கின்ற முயற்சிகள் சாதகமான முயற்சிகளாகவும் இருக்கும். பிள்ளைகளிடத்துல நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று சில போட்டியாளர்களும் புதியதாக தோன்றி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களை நீங்கள் சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க ஒழுக்கத்தை மட்டும் தவறவிடவும் வேண்டாம். என்று உங்களுடைய கோபத்தை தூண்டுகின்ற வகையில சூழ்நிலைகளும் இருந்தாலும் நிதானமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய அணுகுமுறையில மரியாதையாகவும் நடந்து கொள்வதும் நல்லது. நாளின் தொடக்கத்துல சற்று சோம்பலாகவும் உணர்வீங்க. பிற்பகலுக்கு மேல சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மனதளவுல புதுவிதமான இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. கற்பனை சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளும் முடியும். தாய்மாமனுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. மனதில் இருந்து வந்த எண்ணங்களை செயல்படுவில மாற்றவும் செய்வீங்க. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். இன்று சாதனைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கான இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. நண்பர்களின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். செயல்களை பொறுமையுடனும் சமயோஜித புத்தியுடனும் மேற்கொள்வதும் நல்லது. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதில் சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். இத்தகைய உணர்வுகளுக்கு நீங்க இடம் தரவும் வேண்டாம். பணிகள் அதிகமாகவும் இருக்கும். இன்றைய நாள் வேலைகளை முடிப்பதற்கு நன்றாக திட்டமிட்டு செய்வதும் நல்லது. திருமண உறவிலை என்ற நம்பிக்கையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல ஒத்துப்போகவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு அவர்களும் ஆதரவாகவும் இருப்பாங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நன்றாக சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. குடும்பத்துல சில சௌகரியங்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். குழந்தைகளும் பெற்றோர்களிடத்துல மனம் அறிந்து நடந்து கொள்வதும் நல்லது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தொழில ஆதாயமும் உண்டாகும். கையில பணமும் இருக்கும். யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வெளிநாட்டு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வங்கியில இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். இது உங்களுக்கு சற்று நம்பிக்கையையும் ஏற்படுத்தும். பிள்ளைகளுடைய போக்கு சற்று மன சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். லாபத்தை தரக்கூடிய முதலீடுகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக சென்று வருவதும் நல்லது. குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி நீங்க புரிந்தும் கொள்வீங்க. பிரார்த்தனைகளை குடும்பத்தினருடன் நிறைவேற்றவும் செய்வீங்க.
வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மதிக்கவும் செய்வாங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாயாருடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளை மற்றவர்கள் அங்கீகரிக்கவும் செய்வாங்க. இன்று சில காலதாமதமான வேலைகளும் நல்லபடியாக தங்க முடியும். சில இடங்கள்ல ஆதரவுகளும் இருக்கும். அதே சமயத்துல சிலரினால ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. உங்களுடைய கோபமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலையில இதனை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். இன்று வியாபாரத்துல லாபமும் இருக்கும். நிதி நெருக்கடிகளும் நீங்கும். வாடிக்கையாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதும் நல்லது. கால்நடைகள் தொடர்பான பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. சமூக பணிகள்ல பலதரப்பட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கோபத்தை குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். குடும்பத்தினருடன் தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்துக்கள் கூறுவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வகையில ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாம். உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வதன் மூலமாக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவுல மனக்குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களை உங்கள் துணையிடத்துல தெளிவாக எடுத்துக் கூறுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். நிதியில ஓரளவிற்கு ஏற்றத்தை கடைபிடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். கால்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. வேலையில முன்னேற்றமும் இருக்கும். சில சமயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். உடன் இருப்பவர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு வேலையில உங்களுடைய திறமைக்கு ஏற்ப மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவியின் இடத்துல பாசத்தோடும் மகிழ்ச்சியுடனும் பேசவும் செய்வீங்க. விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வாகன யோகமும் இருக்கின்றது. புதிய தொழில வருமானத்தையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். சில நேரங்கள்ல உங்களுடைய கோபத்தினால நிதானத்தை தவறவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் அதிகமாக கடன் கொடுக்கவும் வேண்டாம். புதியவர்களிடத்துல பண பொறுப்பை ஒப்படைக்கவும் வேண்டாம். குடும்பத்தினர்கிட்ட மனம் விட்டு பேசுவதும் நல்லது. விஷயங்களை பகிர்ந்து கொள்வதும் நல்லது. பிரியமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் இருக்கும். உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். இன்று ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். இப்பொழுது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பங்குதாரர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இன்று உங்களுடைய வேலையில முழு கவனத்தையும் செலுத்துவதும் நல்லது. இதன் மூலமாக எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. சோம்பலான உணர்வுகளை மாற்றி அமைத்தும் கொள்வீங்க. புதிய விஷயங்களை முயற்சி செய்தும் பார்ப்பீங்க. பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை கவனித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. தவறுகளை தட்டி கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வணிகம் தொடர்பான நடவடிக்கைகள்ல கவனமாகவும் இருங்க. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் பற்றிய எண்ணங்களும் மேம்படும். உயர் அதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது.
கமிஷன் சார்ந்த பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் அமையும். சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் எடுப்பீங்க. தடைப்பட்டு இருந்த வேலைகளையும் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:25 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உறுதி மற்றும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சிறப்பான வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வேலைகளை திறமையாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்துக்களையும் நட்பாகவும் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவில அன்புடனும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பரஸ்பர புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மின்சாதன பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வாகனங்களை ஓட்டும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. முயற்சிகள்ல சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வீண் அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். இன்று மதிநுட்பத்தினால நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சமயோஜிதமாக செயல்பட்டு சாதிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களினால நன்மைகளும் உண்டாகும். வேலைபளு அதிகமாக தங்க இருக்கும். வீட்டு செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருகின்ற எதிர்ப்புகளையும் முறியடிக்கக்கூடிய மன தைரியத்துடனும் இருப்பீங்க. லாபத்தை எதிர்பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அரசாங்க வேலையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உறவினர்களுடைய விஷயத்துல முன்னேற்றமும் உண்டாகும். ஒற்றுமையும் இருக்கும். அரசு வேலையில கவனமாக இருப்பதும் நல்லது. என்று வீணான செலவுகளை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனங்களை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகளும் ஏற்கவும் படும். தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். இதன் காரணமாக கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். நண்பர்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. இன்று அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே வெற்றி பெறக்கூடிய முனைப்புடனும் இருப்பீங்க. நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. மாணவர்களுக்கு தங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். நிதிநிலை சீராகவும் இருக்கும். சில தவறான புரிந்துணர்வுகளும் மாறும். ஆவணங்களை சரி செய்து கொள்வதும் நல்லது. ஆவணங்கள்ல கையெழுத்திடும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. தனவரவுகள்ல இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகளும் மாறும். சமூக பணிகள்ல மாற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தோற்றப்பொழிவு பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். மனதுல தெளிவுடனும் புத்துணர்ச்சியுடனும் இருப்பீங்க. செலவுகளுடைய தன்மைகளை அறிந்து செயலாற்றுவதும் நல்லது. குணநலன்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். விருத்தி உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:25 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகளின் மூலமாக இன்றைய நாளை சிறந்த நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. ஆறுதல்களாகவும் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திட்டமிட்டு வேலைகளை செய்வதும் நல்லது. மேலதிகாரிகள் கிட்ட நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. சில விருப்பமில்லாத சூழ்நிலைகள்ல கவனமாக பேசுவதும் நல்லது. பொறுமையை கையாள்வதும் நல்லது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்தில் பேசும் பொழுது சின்ன சின்ன கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம். அதிகமாக கோபப்படுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் முன்கோபத்தினை வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு எதிர்பாராத காரணங்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பண விஷயங்களை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். இழந்த பொருட்களை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில லாபமும் இருக்கும், பணவரவும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமையினால மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை அணிகலன்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். மனைவி மக்களிடத்துல பிரியமாக பேசவும் செய்வீங்க. சில ஆடம்பர நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன தானிய லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகள்ல திட்டமிட்டு செய்வதும் நல்லது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில கோபங்களை வெளிப்படுத்தி சிக்கல்களை ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். உறவினர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. அரசாங்க வேலைகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. வரவுக்கு மீறி செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவி இடத்துல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மன உளைச்சல்களும் நீங்கி மன அமைதியுடனும் இருப்பீங்க. குடும்பத்துல நிம்மதியாகவும் உணர்வீங்க. விலகி சென்ற உறவினர்கள் தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரமும் சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். மனமும் தெளிவாகவும் இருக்கும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால மறைமுக தொல்லைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நண்பர்களுடைய ஆலோசனைகள் புதிய மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். எதிர்பாராத சில புதிய பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தற்பெருமை தொடர்பான சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வித்தியாசமான சிந்தனைகள் மற்றும் கற்பனைகள் மனதில் ஏற்படவும் செய்யும். அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். வீண் விவாதங்கள்ல ஈடுபடுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். அனுசரணையான போக்கின் காரணமாக நன்மைகளும் உண்டாகும். தடைகள் காணப்பட்டாலும் திட்டமிட்டு இதனை மேற்கொள்வதும் நல்லது. இன்று வேலைகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். கவனக்குறைவின் காரணமாக பணியிடத்துல சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல கடுமையாக நடந்து கொள்ளவும் வேண்டாம். துணையிடத்துல அமைதியுடனும் அனுசரணையாகவும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாகவும் சாதுரியமாகவும் கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. என்று வேலை வாய்ப்புகளும் வந்து சேரும். சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்தையும் பெருக்கவும் செய்வீங்க. விவசாயத்தின் மூலமாக வருமானத்தை பெருக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். மேன்மையும் உண்டாகும். எண்ணியது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். புதிய வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். சட்டென யாரிடத்திலும் கோபப்படவும் வேண்டாம். சிறிய பிரச்சனைகளுக்கு பெரியதாக கோபப்படவும் வேண்டாம். இதனால கவலைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. ஆடம்பர செலவுகள் செய்வதில் கவனமாக இருப்பதும் நல்லது.
கால் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் செயல்படவும் வேண்டாம். இன்று சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த சச்சரவுகளும் நீங்கும். வியாபாரத்துல முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மறைமுக அவப்பெயர்களும் ஏற்பட்டு நீங்கும். விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. பிற்பகலுக்கு மேல அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சில முயற்சிகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இனம் புரியாத சிந்தனைகளினால அவ்வப்பொழுது சோர்வாகவும் உணர்வீங்க. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடைய செயல்பாடுகள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. குணநலன்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. வியாபார நிமித்தமான பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். தடங்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில மாற்றங்களையும் பயணங்களையும் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொண்டு நடவடிக்கைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சில சாதகமான செயல்கள்ல ஆற்றவும் செய்வீங்க. இதுல நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். பணிகளை திட்டமிட்டு திறமையாக கையாள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். சகோதரர்களுக்கு இடையே இருந்து வந்த சச்சரவுகளும் நீங்கும். வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசியல்ல இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோக உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வியில மேன்மையும் உண்டாகும். முக்கியமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கமாக இருந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு எதிராக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில விஷயங்களை முடிப்பதில் தடுமாற்றங்களும் ஏற்படலாம். செலவுகளை நிதானமாக செய்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருங்க. மனைவியினுடைய உள்ளத்தை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. எதிர்காலம் பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளை அன்பால அரவணைத்தும் செல்வீங்க. வாகனங்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். உடல் அசதியும் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கத்தாங்க செய்யும். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். இன்று எதிலும் சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அனுசரித்து செல்வதும் நல்லது. மாலையில தாய்வழி உறவினர்களின் மூலமாக மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால கனிவாக பேசுவதும் நல்லது. மனதுல இருந்து வந்த கவலைகளும் நீங்கி புத்துணர்ச்சியாகவும் உணர்வீங்க. கற்பனை சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். வழக்கு பணிகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளின் மூலமாக மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படலாம். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் கலந்தும் கொள்வீங்க. தெளிவான சிந்தனைகளின் மூலமாக புதிய இலக்குகளை நிர்ணயமும் செய்வீங்க. தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கான இலக்குகளை நிர்ணயமும் செய்வீங்க.
வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு செழிப்பான நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க என்று வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தக்க முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல எதிர்பார்த்ததை விட வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. மற்றவர்களுக்காக சில உதவிகளையும் செய்து நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஏற்றமான பலன்களும் இருக்கும். தொழில்ல கவனத்தை செலுத்துவதும் நல்லது. எந்த காரணம் கொண்டும் கடன் சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்ளவும் வேண்டாம். ஆன்லைன் சூதாட்டங்கள்ல இறங்கவும் வேண்டாம். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்கள் உங்களின் மீது பொறாமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏற்ற இறக்கங்களும் இருக்குங்க. வேலையில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் இருக்கும். உங்களிடத்துல இருந்து வந்த மன தைரியத்தை இப்பொழுது வெளிப்படுத்தவும் செய்வீங்க. எந்த ஒரு வேலையிலும் வெற்றியும் பெற்றுவிடலாம். அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையிலும் இறங்கவும் வேண்டாம். ஆராய்ந்து செய்வதும் நல்லது. வெளியில சென்று வரும்பொழுது வீட்டை நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை அறிந்து செய்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய படிப்புல அக்கறையாகவும் இருப்பீங்க. வியாபார நேரத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். உங்களுடைய முயற்சிகளுக்கு உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில ஆதரவுகளும் இருக்கும். ஆசிரியர்களுடைய அறிவுரைகள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். பிள்ளைகளும் பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வாங்க. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு உதவிகளும் செய்வீங்க. சில புதிய நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகாரிகளுடைய ஆதரவினால எதிர்பார்த்த சில முக்கியமான சலுகைகளும் கிடைக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் அதிகரிக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். தொழில் மற்றும் கல்வி சார்ந்த எண்ணங்களும் மேம்படும். கூட்டு வியாபாரத்துல லாபமும் இருக்கும். புதிய நபர்களினால மாற்றங்களும் ஏற்படலாம். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கவும் காண்பீங்க. தந்தையினுடைய எண்ணங்களை அறிந்தும் செயல்படுவீங்க. பயணங்களின் மூலமாக புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். லாபமும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்கள் கிட்ட இணக்கமான போக்கும் காணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். திறமையாகவும் இருப்பீங்க. திட்டமிடுவதன் மூலமாக வெற்றியும் பெற்றுவிடலாம். ஆற்றலுடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை எல்லாமே விரைவாக முடிக்கவும் செய்வீங்க. எளிமையாகவும் கையாளவும் செய்வீங்க. நம்பிக்கையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. தம்பதிகளுக்கு இடையே பரஸ்பர புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். இதனால நம்பிக்கையான உணர்வுகளும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நம்பிக்கையான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். பழைய கவலைகளும் நீங்கும். நன்மைகளும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வேலை செய்யும் இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆட்சியாளர்களின் மூலமாக நன்மைகளும் உண்டாகும். மனைவி மக்களிடத்துல மகிழ்ச்சியான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க.
சில நல்ல செய்திகளும் வந்து சேரும், தனவரவும் இருக்கும், யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நிதானத்தோடும் மதிநுட்பத்தோடும் வேலைகளை செய்வதும் நல்லது. தடைகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நேரங்கள்ல ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சில மதிப்புமிக்க பொருட்களை தேடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அந்நிய பெண்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. தொலைபேசியில வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வரவுக்கு மீறி செலவுகளும் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக பேசுவதும் நல்லது. சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் இடத்துல முக்கியமான விஷயங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் இருக்கும், சமாளிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. மற்றவர்களுக்காக நீங்க கடன் வாங்கவும் வேண்டாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கு சம்பந்தப்பட்ட பணிகள்ல சில நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. திருப்பணிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகளும் செய்வீங்க. தனிப்பட்ட விஷயங்கள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. அனுகூலமான சூழலும் உண்டாகும். யோகமான வாய்ப்புகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகளும் வந்து சேரும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.